ஹேவ் எ நைஸ் டே. இன்னைக்கு வந்து ஒரு சிறுவன் கதை வந்து பார்க்கலாம். அதாவது சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அப்போ வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பேனா பென்சில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கலாம். அவங்க அம்மா பரவாயில்லையேடா நீ உஸ்தியாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பழக்கம் வந்து அவனுக்கு அப்படியே தொடர்ந்து வந்து 5th படிக்கும்போது 6th படிக்கும்போது வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்க பசங்க கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுப்பானா. இதே வந்து பெரியவனாகி அவன் கொடுக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு இதே மாதிரி ரொம்ப உஸ்தியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே பழக்கம் வந்து பக்கத்தில் இருக்கிற சோப்பு எடுக்கிறது அந்த மாதிரி பழக்கம் வந்துடுச்சிங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்களாம். அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்லுவானா, நான் சின்ன வயசுலேயே என்னை திருத்தி இருக்கலாம்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, நீ ஏன் அப்போ வந்து சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து அவங்க அம்மாவையே கேட்பாங்களாம். அதனால் 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படிங்கிற மாதிரி பெண்ட் த ட்விக் வைல் இட் இஸ் சேக் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். தேங்க்யூ விவர்ஸ்.